தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மீண்டும் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஜியோ ஃபோனில் இருக்கக்கூடிய இன்டெகிரேட்டடான ஒரு சிம் வரும். ஸோ அதான் ஜியோ சிம் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த இன்டெகிரேட்டடான சிம்மில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் போட்டால் ஒர்க் ஆகுமா அப்படின்றத பற்றி தான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு எடுத்து டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம ஜியோ ஃபோன் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஜியோ ஃபோனில் முக்கியமாக நான் இப்போ காமிக்க போகிறது என்னென்ன அப்படின்னா, முதல்ல ஜியோ ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது. தென் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஜியோ சிம் இதில் தான் போட்டிருக்கேன். இதில் தான் என்னோடய ஜியோ சிம்மும் இருக்குது. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டவர் பட்டன் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா. ஸோ வால்ட்டியும் உங்களுக்கு காட்டுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஜியோ ஃபோனோட சிம் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. நான் இன்னும் இதில் எடுக்கலை. ஓகே, தென் இப்போ என்னென்னா, ஸோ அந்த இப்போ தான் ஆண்ட்ராய்ட்லேருந்து மாற்றி போட்டதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மெசேஜஸ்லாம் வருது. பட் இதுக்குள்ளே தான் சிம் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ ஃபைனலாக நான் சிம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஒரு அவசரத்தில் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா. ஓகே, தென் சிம்மை பார்த்தீங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, சிம் அப்படியே ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு ஃபோனை வந்து சைடில் வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த சிம்மை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்குள்ளே நம்ம போட போகிறோம். ஸோ போடும்போது என்ன வருது அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபோனை லாக் பண்ணியாச்சு. சரி, இங்கிட்ட வச்சுக்கலாம். ஸோ இதை அவுக்கணும் அப்படின்னா நம்ம சிம்மேஜர் டூல் வேணும். ஏன்னா இதில் வந்தீங்கன்னா சிம் ட்ரே இருக்கும். அது மாதிரி பின்னாடி அவுத்துட்டுலாம் மாட்ட முடியாது. ஸோ ஒவ்வொரு ஆண்ட்ராய்டில் இருக்கிறதா எல்லாருக்குமே தெரியும் பேசிக்காக. ஸோ சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இதை போட வேண்டியது இருக்கும். சிம் ட்ரே ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அல்லவா. ஸோ தெளிவாக தெரிஞ்சால் தான் எதுனாலும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மேஜர் டூலை வச்சு நான் பின் பண்ணுறேன். ஓகே, சிம்மேஜர் டூலில் போச்சு. ஓகே, சிம்மேஜர் டூல் வச்சு பின் பண்ணோம்னா உள்ளேருந்து வெளியே வரணும். இது கரெக்டாகவே ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. லைவ் ரெக்கார்டிங்கிறதுனால அப்படி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஓகே, சிம்மேஜர் டூலை வச்சு எடுத்தோம்னா இதில் சிம் ஆல்ரெடி எதுவுமே போடல. பட் இதில் சிம் நீங்கள் மாட்டணும் அப்படின்னா எனக்கு இதை விட கொஞ்சம் பெரிய பிளாக் வேணும். ஸோ அதாவது நேனோ சிம் தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறது. ஸோ மைக்ரோ சிம்முக்கு நான் இதை மாற்றணும். ஸோ மைக்ரோ சிம்முக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு மைக்ரோ சிம் இருக்குது. ஆல்ரெடி ஃபுல் செட்டு ஒரு சிம் இருக்குது. அதனால நான் இதை மைக்ரோ சிம்முக்கு மாற்றுறதுக்காக அந்த இதுலேருந்து ஒரு பார்ட்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் என்னால் இதில் போட முடியும். ஸோ ஒரு இதுதான் தேவைப்படும். ஸோ இது உங்கள்கிட்ட இருக்குது தான். நிறைய சிம்மில் பார்த்தீங்கன்னா இப்போ நேனோ சிம்மே சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சிம் வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நேனோ சிம்மில் தான் நிறைய இது போடுற மாதிரி இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா பழைய எடிஷன்றதுனால நான் கொஞ்சம் சிம் வந்து கொஞ்சம் பெரிய சிம்மாக தான் போட்டாகணும். ஓகேவா. ஸோ போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆண்ட்ராய்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். மொதல் விஷயம், போடும்போது எந்த எரரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சிம் போடும்போது எந்த எரரும் இருக்கக்கூடாது. அதனால தான். ஓகே, தென் சிம்மை பார்த்தீங்கன்னா இப்போ எஜெக்ட் பண்ணலாம். ஸோ சிம்மை எஜெக்ட் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஸோ அதிலே சில இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த சைட் போடணும், எந்த சைடில் போடக்கூடாது அப்படின்றது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து என்ஷூர் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா. தென் ஆஃப்டர் நம்ம நான் ஆல்ரெடி ஃபோன் ஆனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ண முடியும் டேரெக்டாக வந்து எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ டவர் வந்துருச்சு, 4G வந்துருச்சு. ஓகே, இப்போ நெட்வொர்க்கும் ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நெட்வொர்க் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நெட்வொர்க் ஒர்க் ஆகுதா அப்படின்னா யூடியூப் ஓப்பன் பண்ணலாம். மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. ஓகே, யூடியூப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ யூடியூப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ யூடியூப் ஓப்பன் ஆச்சுன்னா நெட்வொர்க் கரெக்டாக வருது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ இதுக்கு நாங்கள் செஞ்ச மெத்தட் என்ன அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து ஏன் நெட்வொர்க் டவர் வந்துருச்சு. ஸோ அதே சமயத்தில் என்ன அப்படி ஒரு நல்ல ப்ளஸ் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோன் தான் வருதா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த சிம்மை நம்ம தாராளமாக இதில் யூஸ் பண்ண முடியும். பட் நெட்டு வந்துடுச்சு, இதுக்கப்புறம் ஃபோன் வருதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ சும்மா நான் யாருக்கா ஒரு நம்பருக்கு டயல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் ஒரு நம்பர் டயல் பண்ணுறேன். ஸோ நான் பிளாக் அவுட் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பர்சனல் நம்பர், தெரியாமல் பர்சனல் நம்பர் வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் பேக்ரவுண்டை வந்து ப்ளர் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓகே, இப்போ நான் ப்ளர் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃபோன் போச்சு. ஃபோன் போனது தான் காமிக்க முடியல. பட் ஃபோன் போச்சு. ஸோ அப்படி ஃபோன் போகுது அப்படின்னா இதில் சிம்மும் ஆக்சுவலாக நம்மளால் ஃபோனும் பேசிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ இதில் என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபோனையும் இதிலேயே போட்டுக்கொள்ள முடியும், சிம்மும் இதிலேயே போட்டுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்ட்ராய்டில் இது சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டில் ஜியோ ஃபோனோட பிளான் இதில் வேலிடிட்டி ஆகாது. ஆண்ட்ராய்டு பிளான் மாற்றணும். ஸோ ஆண்ட்ராய்டு பிளான் மாற்றணும் அப்படின்னா என்ன ப்ரோ செய்யணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். உங்கள் ஜியோ ஃபோனில் இருக்கிற பிளானை மாற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கான ஒரு பிளான் போடணும். அதாவது இந்த 250 ரூபா பிளானோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கான நெட் பேஸ் நீங்கள் போட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மை ஜியோ ஸ்டோர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கே போங்க. இல்லை ஏதாவது ஒரு ஃபோன் கடைக்கு போயிட்டு, ஸோ இப்படி நாங்கள் ஜியோ ஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு நாங்கள் இதை மாற்ற போகிறோம். ஸோ அப்படின்ற பட்சத்துக்கு எங்களுக்கு ஒரு 100 ரூபா பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 100 ரூபா கட்டிட்டு எனக்கு இதை ஆண்ட்ராய்டு சிம்மாக கன்வெர்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கடையில் போய் செய்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பேக்கேஜும் போடுற மாதிரி இருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் ப்ளஸ் ஒரு 100 ரூபா செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஈஸி தான். ஸோ சிம்பிளான மெத்தடில் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியும் வரல அப்படின்னா அந்த சிம் வேஸ்ட்டு தான்.
என்னங்க ப்ரோ அப்படின்னா வேஸ்ட்டா அப்படிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. இந்த 2 மெத்தடில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா இது ப்ராப்பரான ஒரு ஜியோ சிம்மாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்ற அர்த்தம் தான். ஆனால் மேக்ஸிமம் இந்த 2 மெத்தடில் தான் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். என் ஃப்ரெண்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மெத்தட் ரீசார்ஜ் பண்ணோன்னே வந்துருச்சு. பட் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எனக்கு அப்படி இல்லை. ஸோ 100 ரூபா நான் கட்டி தான் அன்லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்கள். ஆல்ல செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை விட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வேறு லெவலில் கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்டே டியூன் இந்த STK அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய். I played it innocent.